சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அமலாக்கத்துறையை அழுத்தம் கொடுத்து ஏவிவிட்ட அமித்ஷா, தொடர்ந்து அதிர்ச்சியில் திமுக. அதாவது வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 மாத காலங்கள் மட்டுமே உள்ளன. இதற்குள் எப்படியாவது வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என திமுக ஒரு பக்கமும் அதிமுக இன்னொரு பக்கமும் கூட்டணிகளை வலுப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். ஆனால் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறப் போவதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. காங்கிரஸ் கிட்டத்தட்ட 70 தொகுதிகளுக்கு மேல கேட்பதாகவும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என சொன்னதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஆனால் திமுக சார்பில் கிட்டத்தட்ட 25 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்க முடியும் என சொன்னதால் காங்கிரஸ் தாவேகா பக்கம் செல்ல உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. அது மட்டுமில்லாமல் திமுகவில் உள்ள முக்கிய அமைச்சர்களின், அதாவது 11 அமைச்சர்களின் ஃபைல்ஸ் அமித்ஷாவின் டேபிளில் உள்ளதாகவும், அவர்கள் மீது கிட்டத்தட்ட ஊழல் வழக்கு, புகார் போன்ற பல வழக்குகளை அமலாக்கத்துறையின் வசம் உள்ளதாகவும், அதை துரிதப்படுத்தி திமுகவில் உள்ள முக்கிய அமைச்சர்களான செந்தில் பாலாஜி, KN நேரு, KSSR ராமச்சந்திரன், துரைமுருகன் போன்ற முக்கிய தலைகளை தேர்தல் நேரத்தில் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என தற்போது அமித்ஷா அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறாராம். இதை கேள்விப்பட்டு ஸ்டாலின் அவர்களோ, நமக்கு தேர்தல் நேரத்தில் பல அழுத்தங்கள் வரலாம், ஆனாலும் நீங்கள் வெற்றியடைய என்ன செய்ய வேண்டுமோ அதை தவறாமல் செய்யுங்கள், எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என ஸ்டாலின் கூறியதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஆனால் ஊழல் செய்வதை விடுத்து மக்களுக்கு நல்லது செய்திருந்தாலே திமுக அரசு வெற்றியடைவதை யாராலும் தடுத்திருக்க முடியாது. இந்நேரத்தில் ஸ்டாலின் இவ்வாறு தனது திமுக படைக்கு கூறுவதை, அப்பொழுதே அவர்கள் தமிழ்நாட்டிற்கு சொன்ன வாக்குறுதிகளை காப்பாற்றியிருந்தால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. தொடர்ந்து பாஜக அமலாக்கத்துறையை வைத்து திமுகவை காலி செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும், அதிமுக பக்கமும் அவர்கள் தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளதால் திமுகவை முடக்கி எப்படியாவது பாஜக ஜெயிக்க வேண்டும் என்கின்ற தற்போது நிலைமைக்கு வந்ததாகவும், அதனால் திமுகவை பலத்த அடி வீங்கும் எனவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்க.